வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து. டுடே என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிட்டி சிப்பத்தை செதுக்கு 2025 சீரியஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். அடிப்படை கடமைகள் வரைக்கும். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதா என்ன அப்படின்னா மத்திய அரசு, ஓகேவா. பார்ட் 5ல சொல்லக்கூடிய மத்திய அரசு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 52ல இருந்து 78 வரைக்கும் நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல். அப்ப நிர்வாகம் வந்தாலே யார் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இன்னொன்னு யாரு, பிரைம் மினிஸ்டர், ஓகேவா. அமைச்சர்கள் இவங்க எல்லாமே எதுல வருவாங்கன்னா நிர்வாகத்துல வரக்கூடியவங்க, ஓகேவா. அதுல இன்னைக்கு நம்ம யார் யாரை பார்க்க போறோம்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் விதி டேஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகளை பற்றி குறிப்பிடுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களோட தகுதியை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னு பாத்தீங்க அப்படின்னா 84. ஆர்டிகல் 84 தான் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட தகுதியை பேசுது. தகுதி இழப்பை பத்தி பேசக்கூடியதான் 102. தகுதி இழப்பு, தகுதி இழப்பு தான் 102வது ஆர்டிகல். 285 அப்படிங்கிறது வந்து நிதியில வரக்கூடியது. அதாவது என்னன்னா மாநில அரசாங்கம் இருக்கு தெரியுமா, அது விதிக்கக்கூடிய விதியில இருந்து மத்திய அரசாங்கத்துக்கான இடம் இருக்கும். அதுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். அதுதான் 285வது ஆர்டிகல், ஓகேவா. இதுதான் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார். இந்த கண்டோன்மெண்ட் வாரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல தான் இந்த வாரியத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உள்ளாட்சி அமைப்பு தான் இந்த கண்டோன்மெண்ட் வாரியம், ஓகேவா. இது எதுக்கு கீழே இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே இருக்கும். பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான் இந்த கண்டோன்மெண்ட் வாரியம். அதோட தலைவரை நியமனம் பண்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். மேக்சிமம் குடியரசுத் தலைவர் தான் எல்லாத்தையும் நியமனம் பண்ணுவார், ஓகே. அது யார் யாருன்றத நம்ம டீட்டெயிலா பாத்துக்கிறோம், ஓகே. இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ராஜ்யசபான என்ன அப்படின்னா மேலவை, கரெக்டா. மேலவை தான், மாநிலங்களவைன்னு சொல்லலாம், மேலவைன்னு சொல்லலாம், இல்ல ராஜ்யசபான்னு சொல்லலாம். இது வந்து ஆர்டிகல் எதுல சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 80ல தான் மேலவையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல், ஓகேவா. அதுல மேலவைக்கான ஆர்டிகல் 80. அதுல ராஜ்யசபாவுக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னா 12 உறுப்பினர்களை என்ன பண்றாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு. அப்ப டோட்டல் கவுண்ட் 250, ஓகேவா. இதுல 238 வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா செலக்ட் பண்றாங்க. பிளஸ் 12 பேரை அறிவியல் கலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியதுல ஒரு 12 பேரை குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு நியமனம் செய்கிறார். முக்கியமான கொஸ்டின், எஸ்ஐல கூட அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க 4வது கொஸ்டின், யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம். அப்ப யூனியன் பிரதேசத்தை நிர்வாகம் பண்றது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அப்ப எந்த அமைச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் என்ன பண்றாரு அப்படின்னா யூனியன் பிரதேசத்தை நிர்வாகம் பண்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவைகளில் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது. தவறானது எது ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும், தவறானது எதுன்னு. அப்ப இவர் 15 அக்டோபர் 1931 பிறந்தாரா. ஆமா, ராமேஸ்வரத்தில் 15 அக்டோபர் 1931 பிறந்தார், கரெக்ட். 1997 இவருக்கு பாரத ரத்னா விருது. ஆமா, முக்கியமானது. பாரத ரத்னா இவர் வாங்கினது 1997. ஒரு குடியரசுத் தலைவர் ஆகுவதற்கு முன்னாடியே பாரத ரத்னா வாங்கின ஒருத்தர் யாரையும் கேட்டீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும்தான், ஓகேவா. 2002 to 2007 வரைக்கும் அவரு இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இருந்திருப்பார். மக்களின் குடியரசுத் தலைவராக அவர் செயல்பட்டிருப்பார். 25 ஜூலைல இருந்தா, ஆமா 25 ஜூலை 2002 to 2007 வரைக்கும். 2005ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கான விருதினை பெற்றாரான்னு கேட்டா இல்ல, அமைதிக்கான நோபலுக்கான விருது அவரு பெறல. அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், டி அப்படிங்கிறது தவறா இருக்கு. நம்மளுக்கு கேட்டது தவறானது, கரெக்டா. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த இரு ஜனாதிபதிகள் அப்சல்யூட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். இந்த வீட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது பாராளுமன்றம் வந்து
மசோதாவை தாக்கல் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மசோதாக்களை வந்து அதுல சாதாரண மசோதாவா இருக்கலாம், இல்ல அரசியலமைப்பு சட்ட மசோதாவா இருக்கலாம், இல்ல பண மசோதாவா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுக்கு இல்ல ஸ்டாப் பண்றதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதுதான் ஆர்டிகல் 111 சொல்லும். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் பவர் இருக்கு மசோதாவை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வீட்டோ பவர் குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். அதுல அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சஸ்பென்சிவ் வீட்டோ, ஓகே, குவாலிஃபைடு வீட்டோ. ஸோ மொத்தம் ஒரு 4 வீட்டோ பவர் குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்திய குடியரசுத் தலைவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எப்பன்னு கேட்டீங்கன்னா 1954. 1954 பெப்சு அப்படின்ற ஒரு இதுல அப்சல்யூட் வீட்டோங்கிறது முழுமையாகவே ரத்து பண்றது. ஸோ அதை என்ன பண்ணாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் 1954 பெப்சுன்ற இதுக்கு பண்ணியிருப்பாரு. ஸோ வெங்கட்ராமன் அப்படின்றது 1991 பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட சம்பளமும் படியவும் ஏத்துறதுக்கான ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஓகே. 1991 வெங்கட்ராமன் என்ன பண்ணுவாங்க அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்திப்பார். ஸோ இதுல முக்கியமான என்னன்னா பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. பாக்கெட் வீட்டோனா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பாக்கெட்டுக்குள்ள நம்ம மாட்ட வச்சுட்டு கிளம்பிடுவோம்ல. ஸோ அதே மாதிரிதான் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்தா அது பேர் என்ன பாக்கெட் வீட்டோ. ஸோ அதை யூஸ் பண்ணதை யாருன்னா ஜெயில் சிங். அதை யூஸ் பண்ணது யாரு? ஜெயில் சிங். எப்பன்னா 1986 அந்த பவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா யூஸ் பண்ணிருப்பாரு ஜெயில் சிங். எதுக்கு அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு மசோதா. ஓகேவா? ஸோ அது யாரோட காலத்துல வந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தியோட காலத்துல வந்திருக்கும். அதை இவர் வந்து என்ன பண்ணா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாரு. ஸோ இதுக்கப்புறம் 87 to 92 வரைக்கும் வெங்கட்ராமன் இருப்பார். ஓகேவா? ஸோ அப்ப 89 இதை மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அனுப்புவாரு. ஆனா அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தடை செஞ்சிருவாங்க. ஓகேவா? பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்துறது ஜெயில் சிங், அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்துறது இந்த 2 பேர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆர் வெங்கட்ராமன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேவா? வீட்டோ பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கே உறுத்தான ஒரு பவர் தான் வீட்டோ பவர், சிறப்பு அதிகாரம்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவாரா? ஆமா. எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவர் ராணுவத்தின் முப்படை தளபதியா? ஆமா. 53 2வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் வந்து முப்படை தலைமை தளபதியாக இருக்காரு. யாரு? குடியரசுத் தலைவர் இருப்பாருன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது. ஆனா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனா இதுக்கான காரணம் அது கிடையாது. ஓகேவா? சோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியான விளக்கம் அல்ல. பி என்பது சரியான விடை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, 8வது கொஸ்டின். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆமா. பிரதம மந்திரி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார். கரெக்ட். மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த அடிப்படையில் வரும்னா பாருங்களேன், ஆர்டிகல் 74 வந்து ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கணும்னு சொல்லும். ஓகேவா? அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 74 வரக்கூடியது. 75 1 என்ன சொல்லுது அப்படின்னா இதைத்தான் சொல்லும். ஓகேவா? சோ பிரதம மந்திரியை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அது பிரதம மந்திரியோட ஆலோசனை பேரில் மித்த அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நியமிப்பார் அப்படின்றது 75 1 சொல்லும். ஓகேவா? சோ 75 2 பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவங்க என்ன பண்ணலாம், பதவியில் இருக்கலாம் அப்படின்றத 75 2 சொல்லும். ஓகேவா? சோ இதே 75 3 என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் குழு மொத்தமாக மக்களவைக்கு கூட்டு பொறுப்புள்ளது. சொல்லக்கூடிய ஆர்டிகல் 75 3 சொல்லக்கூடிய ஆர்டிகல். அப்ப இங்க நம்மளுக்கு கேட்டதுக்கான கரெக்டான விடை 75 1 எங்க இருக்கு? 75 1 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 72 கீழே மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆர்டிகல் 72 அப்படிங்கிறது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உறுத்தான ஒரு அதிகாரம். அது எதன் அடிப்படையில் பயன்படுத்தலாம்னா வழக்கின் விசாரணை, குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர். வழக்கின் விசாரணை, அதாவது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கப்பே அந்த பவரை வந்து குடியரசுத் தலைவர் யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? வழக்கு விசாரணைக்கு முன்னாடியே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா முடியாது. ஒரு கோர்ட் வந்து
இவன் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கிடணும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் யூஸ் பண்ணலாம். வழக்கின் விசாரணை குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர் தான் அவர் என்ன பண்ண முடியும், மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். சோ விசாரணைக்கு முன்னோ அல்ல விசாரணையின் போது அவர் பயன்படுத்த முடியாது. ஓகேவா? சோ ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. வழக்கு விசாரணைக்கு முன்னரே பின்னரோ பயன்படுத்த முடியாது. அது இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் யார் வச்சிருக்கா? அடிப்படை உரிமையை நிறுத்தக்கூடிய அதிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலை 352 அமல்ல இருக்கிறப்ப அடிப்படை உரிமையை நிறுத்தலாம். அப்ப அந்த உரிமையை நிறுத்துறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. அது எந்த ஆர்டிகல் மூலமா நிறுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா 359. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 359 இந்த ஆர்டிகல் மூலமா தான் அடிப்படை உரிமையை என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஸ்டாப் பண்ணுவாரு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட், இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? எதெல்லாம் அவர் ரத்து பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மசோதாவை ரத்து பண்ணலாமா? பண்ணலாம். நிதி மசோதாவை டச்சே பண்ண முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது அதையும் என்ன பண்ண முடியாது, ரத்து பண்ண முடியாது. மாநில சட்ட மசோதா மீது ரத்து பண்ணலாமா? ரத்து பண்ணலாம். அப்ப மொத்தமே அவருக்கு 4 மசோதா வந்து ரொம்ப முக்கியம். சாதாரண மசோதா, நிதி மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, மாநில சட்ட மசோதா. ஓகேவா? ஸோ இந்த 4 மசோதாக்கள் தான் குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு போகக்கூடிய மசோதாக்கள். ஸோ இதை பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு கொஸ்டின் இருக்கும், அதில் நான் என்ன பண்றேன் தெளிவா சொல்றேன். ஸோ இதுல சாதாரண மசோதாவையும் மாநில சட்ட மசோதாவையும் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம். அப்போ 1, 4 என்பது சரியான விடை, ஆப்ஷன் ஏ. இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையை, அவ 78 என்ன சொல்லுது? பிரதமரோட கடமை. என்ன கடமை? பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் தான் என்னன்னா 78. குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்றது 78வது ஆர்டிகல். ஓகேவா? ஸோ அப்ப அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கிறதா பிரதமரோட முக்கியமான கடமை. ஓகே, இது மிச்ச ஆப்ஷனை பாருங்க. அமைச்சரின் அனைத்து முடிவுகளும் பாராளுமன்றத்துக்கு கிடையாது, நீதிமன்றத்திற்கு கிடையாது, இந்திய கணக்காயர் தலைமை கணக்காயர் கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு தெரியப்படுத்துறது தான் பிரதமரோட முக்கியமான கடமை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை, பாருங்களேன், உறவுகள். அப்ப 78ங்கிறது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் உண்டான உறவுகள். கரெக்டா? சோ இவரோட கடமையை வந்து கரெக்டா செய்யக்கூடிய உறவுகள் 78. கரெக்டா? 75 என்னது? 3 ஆர்டிகளை பத்தி பார்த்தோம். 75ல 1, 2, 3. கரெக்டா? 75 அப்படிங்கிறது ஒரு அமைச்சர்கள் குழு வந்து நியமிக்கிறது, பிரதமரை நியமிக்கிறது, இது எல்லாமே 75ல வருது. அது ஒரு ரிலேஷன் இருக்கு. 74 பாருங்க. 74 என்னது? குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கணும்னு சொல்றது, பிரதமரை உட்பட. அப்ப ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் ஒரு உறவுகள் இருக்கிறது 74, 75, 78. 51 அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம டைரக்டா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 85, 74, 75, 74, 75 உண்டு, 85 கிடையாது, 74, 75, 79 கிடையாது. 79 எதை பத்தி பேசுவோம்? பாராளுமன்ற அமைப்பை பத்தி பேசும். பாராளுமன்ற அமைப்பு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 52 to 78 வரைக்கும் நிர்வாகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு போய் ஆகணும். இப்ப 79 பாராளுமன்றம், 80 மாநிலங்களவை, 81 மக்களவை, முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவர் நீக்குதலுக்கு உரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை உறுப்பினர்கள் யார்? அதாவது ஆர்டிகல் 61 யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா பதவி இழப்பு செய்யலாம். அப்ப அதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நம்ம பதவி நீக்கம் செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இத்தனை பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும். அப்படின்னாதான் அவர் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு அவையிலுமே பதவி நீக்க தீர்மானம் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? சோ அதுக்கு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டிருக்கோம்னா 4ல் 1 பங்கு உறுப்பினர் கண்டிப்பா கையெழுத்து போட்டாதான் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும். 4ல் 1 பங்கு உறுப்பினர் கையெழுத்து போட்டாதான் அந்த தீர்மானத்தை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். மக்களவையிலும் கொண்டு வரலாம், இல்ல மாநிலங்களவையிலும் கொண்டு வரலாம். எந்த அவையில கொண்டு வராங்களோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ல் 2 பங்கு, 3ல் அவையில இருக்கக்கூடியதுல 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் அதுக்கு என்ன பண்ணும், இது கொடுக்கணும், இசைவு தரணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அடுத்த அவைக்கு என்ன பண்ணும், அது போகும். அங்கேயும் 3ல் 2 பங்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியும், பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேவா? சோ இது மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நடக்கல. எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் நம்ம என்ன பண்ணல, பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேவா?
ஸோ கீழ்கண்டவற்றை கருதவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. ஆமா. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். ஆமா. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அதாவது ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான். கரெக்ட். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவரான்னு கேட்டா இல்ல, அரசின் தலைவர். ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இங்கிலீஷ்ல நான் போச்சு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் கிடையாது, அரசின் தலைவர். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்ம யாருன்னா அரசு அதிகாரி, அரசாங்க அதிகாரி கிடையாது, அரசு அதிகாரி. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவரா அப்படின்னா இல்ல. உண்மையான செயலாட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கு. இவர் பெயரளவு செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். பெயரளவு செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். அப்ப இந்த 1, 2ங்கிறது சரியா இருக்கு, 3, 4ங்கிறது தவறா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா சரியானது 1, 2ம் சரியானது. இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் இருக்குன்னு கேக்குறாங்க. இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பாதுகாப்பு படையினாலே ஆர்டிகல் என்னது? 53ல 2வது தான் பாதுகாப்பு படையை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட இருக்கு அப்படின்னா முப்படை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அது இருக்கு. கரெக்டா? பாதுகாப்பு படை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அது இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். துணை ஜனாதிபதிகள் அதாவது வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் இருக்குன்னு சொல்றது ஆர்டிகல் 63 தான். வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஒண்ணு இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 63. ஸோ அவங்களோட சரியான வரிசை என்னன்றதை பார்த்துரும். KR நாராயணன் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1992 to 97 வரைக்கும் இருப்பார். 92ல இருந்து 97 வரைக்கும் இருந்தது KR நாராயணன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா PT ஜெட்டி. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து ஜாகிர் ஹுசேன். அடுத்து யாரு? ஜாகிர் ஹுசேன். அடுத்து PS செகாவத் இருப்பாரு. ஜாகிர் ஹுசேன் பாத்தீங்க அப்படின்னா 62 to 67 இருப்பாரு. ஓகேவா? ஸோ 62 to 67 இருந்தது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன். ஓகேவா? ஸோ ஜாகிர் ஹுசேன் வந்து 62 to 67 தான் இருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவர் 74ல இருந்து 79 வரைக்கும் இருப்பார். ஓகேவா? செகாவத் பாத்தீங்கன்னா 2002 to 2007 வரைக்கும் இருப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க இருந்த ஒரு காலம். அப்பனா இதை வச்சு ஈஸியா நம்ம மேட்ச் பண்றது யார்? ஜாகிர் ஹுசேன் ஃபர்ஸ்ட். கரெக்டா? அப்ப ஜாகிர் ஹுசேன் ஃபர்ஸ்ட் வர்றது என்ன இருக்கு? இந்த இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ ஓகே, இது வரப்போறது இல்ல, இது வரப்போறது இல்ல. இந்த 2ல ஒண்ணு. ஜாகிர் ஹுசேன் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து யாரு? 67க்கு அப்புறம் பிடி ஜெட்டி வர்றது எங்க? இங்க செகாவத் வந்துடுறாரு. இது கிடையாது. அப்ப சி தான் ஆப்ஷன். ஜாகிர் ஹுசேன், PT ஜெட்டி, KR நாராயண், PL செகாவத். ஓகேவா? ஸோ இவர் வந்து 62 to 67. அதுக்கப்புறம் 67 to இவர் 69 எங்க போயிருவார் அப்படின்னா இதான் ஆயிடுவார். ஓகே, பிரசிடென்ட் ஆயிடுவார் இவர். அடுத்து PT ஜெட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 74 to 79. KR நாராயணன் இவரும் அதே மாதிரி தான் 1992 to 97 வரைக்கும் வைஸ் பிரசிடென்டா இருப்பாரு. அடுத்து 97 to 2002 அப்துல் கலாமுக்கு முன்னாடி இவர் தான் இருப்பாரு, பிரசிடென்டா மாறிடுவார். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் வர வரைக்கும். PL செகாவத் பாத்தீங்க அப்படின்னா 2002 to 2007 வரைக்கும் வைஸ் பிரசிடென்டா இருப்பாரு. ஓகேவா? சோ இப்ப ஆர்டர் அப்படிங்கிறது சி என்பது சரியான விடை. சோ நெக்ஸ்ட் பாருங்க, நிதி மசோதாவை ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுமா? முடியாது. நிதி மசோதா கண்டிப்பா ஜனாதிபதி குடியரசு பிரசிடென்டோட பரிந்துரைக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. ஆர்டிகல் எத்தனை? 280 280. ஆர்டிகல் 280 நிதி ஆணையத்தை ஜனாதிபதி நியமிக்கிறத பத்தி பேசக்கூடிய 280. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் இது என்னது? சரியானது. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் சரியானது. இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்குமூலம். நம்ம அடிக்கடி அந்த வரிகள் படிப்போம், புக்ல வடிக்கிறோம். ஒற்றை மாற்று வாக்குமூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி. அப்ப ஒற்றை மாற்று வாக்குமூலம் படி தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி பீப்புள். 1 குடியரசுத் தலைவர், 2வது துணை குடியரசுத் தலைவர், 3வது மாநிலங்கள் அவை உறுப்பினர்களோட தேர்தல் முறை. இந்த 3 தான் என்னன்னா ஒற்றை மாற்று
வாக்குமூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்க பாருங்களேன், எப்படி தேர்ந்தெடுப்போம் நம்ம? குடியரசுத் தலைவரை பார்லிமெண்ட் பார்த்தோம்னா மக்களவை, மாநிலங்களவை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்றம், மாநிலங்களோட சட்டமன்றம், அடுத்து டெல்லி, பாண்டிச்சேரி, யூனியன் பிரதேசத்துல இந்த ரெண்டு மட்டும் தான் வரும். ஒன்னு டெல்லி, இந்த ஒன்னு பாண்டிச்சேரி. ஸோ இவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் எப்படி இது பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்த மக்கள் தொகை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை இன்ட்டு 1/1000 போட்டோம்னா ஸோ டோட்டலா எவ்வளவு அப்படின்றது கிடைச்சிடும். இப்போ உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறதுலே அதிகமான மார்க் இருக்கு. குடியரசுத் தலைவருக்கு தேர்தலில் செலக்ட் பண்றதுக்கு உத்தரப்பிரதேசத்துல அதிகமான மார்க் இருக்கு. ஓகேவா? இந்த 3 தான் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அடுத்து பாருங்க 359 படி நம்ம அங்கேயே பார்த்தோம். 359 என்ன பண்ணும்? அடிப்படை உரிமைகளை ரத்து செய்வார். யாரு? குடியரசுத் தலைவர். அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யறதுக்கான உரிமை எங்க இருக்குன்னா 359ல இருக்கு. நெருக்கடியில வரக்கூடியது. கரெக்டா? நெருக்கடி இதுல ஆர்டிகல்ல வரக்கூடியது. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் இல்ல, சப்போஸ் இறந்துட்டாருன்னு வைங்க, ஸோ அதுக்கு அடுத்து அந்த துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக என்ன பண்ணுவார்னா செயல்படுவார். ஓகேவா? ஸோ அப்ப ஒரு எலெக்ஷன் வருது. அந்த டைம்ல துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு நான் எலெக்ஷன் நிக்கிறேன்னு சொல்லி அவரோட வைஸ் பிரசிடென்டோட போஸ்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ குடியரசுத் தலைவரும் இல்ல, துணை குடியரசுத் தலைவரும் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல யார் குடியரசுத் தலைவராக செயல்படுவாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த மாதிரி சம்பவம் இந்தியால நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. எப்பனா 1969 நடந்துச்சு. யார் அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசிடண்டா செயல்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிதயத்துல்லா தான் 1969 என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரசிடண்டா செயல்படுவார். இவர் ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவர் கூட முகவுரை ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அமெரிக்கா முகவுரையை விட இந்தியாவின் முகவுரை மிகவும் சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொன்னவர்தான் யாருன்னா ஹிதயத்துல்லா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம்? கொஸ்டினை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கிறோங்க. தவறான வாக்கியம் என்னன்றத கேட்டிருக்காங்க. அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டுமா? ஆமா, கண்டிப்பா ஒரு குடியரசுத் தலைவர் ஆகக்கூடியவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். இரண்டாவது, பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாரா? இல்ல, ஈரவைகளின் உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாராலையும் தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்ப இது மட்டும்ன்றது கிடையாது. எவ்விதமான லாபகரமான தொழிலும் இல்லாம இருக்கணுமா? ஆமா. அவரை தேர்தல் கல்லூரி என்னது? எலக்ட்ரல் காலேஜ் தேர்வு செய்கிறதா? ஆமா. அப்ப பி மட்டும் தவறாக இருக்கு. நெக்ஸ்ட், ராஜ்யசபாவின் மேலவையின் தலைவர் யார்? ஒரு சூப்பர் கொஸ்டின்ங்க. ராஜ்யசபா அப்படின்னா என்னது? மேலவை. ஓகே, சோ மேலவை தான் என்னதுன்னா ராஜ்யசபா, மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடியது. அதோட தலைவர் யார் அப்படின்னா ஸ்பெஷலா அதுக்குன்னு தலைவர் யாருமே இல்ல. அதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட தலைவர். ஓகேவா? சோ துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட தலைவர். ஆர்டிகல் என்ன சொல்லும்? ஆர்டிகல் 64 சொல்லும். ஆர்டிகல் 64. 63 இந்தியாவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 64 துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட தலைவர்னு சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 64 முக்கியமான ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மன்னிப்பளிக்கும் அதிகாரம் எத்தனை? ஆர்டிகல் 70. ஆர்டிகல் நான் அடிக்கடி சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மைண்டுக்குள்ள ஏத்திக்கும். ஓகேவா? சோ 72 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் இந்த விவகாரத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறாரா? இல்ல. அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை. ஓகே. குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் கருணை மனு வேணும்னு கேட்கிறப்ப அவருக்கு கட்டுப்படணுன்ற அவசியம் குடியரசுத் தலைவர் தேவையில்லை. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரமா? ஆமா, அவருடைய சிறப்பதிகாரம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 3-4 மட்டும் சரி. 3-4 மட்டும் சரி. அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது இல்ல, நீதிமன்றத்தையும் தாண்டி செயல்படக்கூடியதெல்லாம் இல்லை. ஓகேவா? சோ 3-4 அப்படிங்கிறது சரியானது. லாஸ்ட் கொஸ்டின்,
குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கிறார். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 12 உறுப்பினர்களை என்ன பண்றாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் 12 உறுப்பினர்களை ராஜ்யசபாக்கு நியமிக்கிறார். ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோல ஒரு 25 கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தோம்னா, ஸோ டோட்டலா 50 கொஸ்டின் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை பத்தி உங்களுக்கு ஈஸியா கிளியரா என்ன பண்ணிடும் அப்படின்னா புரிஞ்சிடும். ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ வரப்போற குரூப் 1, குரூப் 2, 2A பிளஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஸோ பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா அதிகமான வெயிட்டேஜ் பாலிட்டிக்கு இருக்கு. ஸோ அதனால அதை படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை ஆழமா அழுத்தி என்ன பண்ணீங்கன்னா படிங்க. ஸோ இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது நம்ம ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கான சேம்பிள் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூபோட டிரைவ்ல கொடுக்குறோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ கொஸ்டினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.